ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். ஜூன் மாதம் பிறந்திருக்கின்றது. ஜூன் மாதம் 1ஆம் நாள் 1/6/2025 வைகாசி மாதம் 18ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் நல்ல ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான நாள். இன்றைய சூரிய உதயம் 5:41 சூரிய அஸ்தமனம் மாலை 6:32 இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் சஷ்டி திதி. ஆகவே அற்புதமான முறையிலே முருகப்பெருமானை வணங்க வேண்டிய நல்ல நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மதியம் 1:30 முதல் மதியம் 2:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபஹோரை குருஹோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:05 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:27 வரை வளர்பிறை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி திதி. ஆக இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்க வேண்டும், வாராகி தாயாரை வணங்க வேண்டும், முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:05 வரை மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். தொடர்ந்து இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே சொத்து விஷயமாக நல்ல முடிவு கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களின் மூலமாக வரவு ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் கிடைக்கும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பணியிட மாற்றம், சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் செய்தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல வளர்ச்சி கிடைக்கும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், வாராகி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும் என்றால், இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை தொடங்கினீர்கள் என்றால் பெரும் வெற்றி கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதேபோல் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகி அந்யோன்யம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். அதேபோல் தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பணியிடத்திலே ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆக இன்றைய நாள் எல்லா வகையிலும் சிறப்பான நாள். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்க வேண்டும், முருகப்பெருமானை வணங்க வேண்டும், பஞ்சமி திதி வாராகி தாயாரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீர்ந்து உறவினர்களோடு ஒரு நல்ல நட்புறவு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும்.
வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான லாபம் ஏற்படுகின்ற நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். வராகி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே பணவரவு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வேலை பளுவை தந்தாலும் அவை உங்களுடைய எதிர்காலத்துக்கு சிறப்புகளை சேர்க்கும். எனவே வேலை பளுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாராகி தாயாரை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்வது விஷயமாக நல்ல செய்திகள் தேடி வரும். விசா போன்றவை கிடைக்கும். ஆனால் இன்றைய நாளிலே தொழில் விஷயத்திலே புதிய கடன் வாங்கக்கூடாது. புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது. மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் பணியிடத்திலே நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. பணப்பற்றாக்குறை இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது. நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை சிலருக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சுப செலவுகள் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி, வாராகி தாயாரை வணங்கி, முருகப்பெருமானை வணங்கி கடந்து செல்ல வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகளெல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி. காரிய தடைகளெல்லாம் விலகும். குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். வாராகி தாயாரை வணங்குங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம். அதேபோல் தாய் வழி சொந்தங்களினுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே ஒரு தெளிவு ஏற்படும். தெளிந்த நீரோடையாக மனது இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மிக இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கின்ற நல்ல நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாராகி தாயாரை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய்
ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அதன் மூலம் நல்ல அருளையும் அனுகூலத்தையும் பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் சிறப்பான வெற்றியை பெறும். காரிய தடைகளெல்லாம் விலகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயம். சந்தோஷத்தை தருகின்ற அற்புதமான நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், வாராகி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கும். ஆகவே மனக்குழப்பம் தீர்வதற்கு ராம நாமத்தை ஜெபியுங்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனை அதிகமாக ஆகும். ஆகவே புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். ஏற்கனவே கடன் கொடுக்க வேண்டியவர்களுக்கு ஒரு வாரம் தள்ளி சொல்லுங்கள். அடுத்த வாரத்திலே தருகின்றேன், 10 தேதிகளுக்கு மேல் தருகின்றேன் என்று ஒரு நேரம் சொல்லிக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆகவே கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அதேபோல் வேலை பார்க்கின்ற இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். மொத்தத்தில் எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். ஆதித்ய ஹிருதயம் கேளுங்கள். அதேபோல் வாராகி தாயாரை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம். எல்லா துன்பமும் போகும். அப்படி இருக்கும்போது சந்திராஷ்டம துன்பம் என்ன பெரிய துன்பமா? வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயம் இல்லை. கந்தனை நம்பினால் கவலையே பட வேண்டாம். ஆகவே இன்றைய நாளிலே இந்த சந்திராஷ்டமத்தை நினைத்து கவலை கொள்ளாமல் பாரங்களை எல்லாம் முருகப்பெருமானுடைய காலடியிலேயும் வாராகி தாயாருடைய காலிலேயும் போடுங்கள். நிம்மதியாக இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். எப்போதோ செய்த வேலைக்கு பணம் வாங்காமல் விட்டிருப்பீர்கள். இன்றைய நாளிலே தேடி வந்து கொடுப்பார்கள். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிகமான லாபம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அவர்களோடு நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். திருமணம் அதற்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் சிறப்பான நாள். சிந்தை மகிழும் நாள். ஆக இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி, வாராகி தாயாரை வணங்கி, முருகப்பெருமானை வணங்கி நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. தானுண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே மிகுந்த கவனம் தேவை. கவனச்சிதறல் ஏற்படும் இன்றைய நாளிலே. ஆகவே கவனமாக இருங்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. செய்தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து போகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மௌனத்தை கடைபிடியுங்கள். ராம நாமம் சொல்லிக் கொண்டிருங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாராகி தாயாரை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிகளிலே இறுதியான
மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். பணம் சிலருக்கு அதிகமான அளவிலே கிடைக்கும். பொருளாதாரம் உயர்கின்ற நல்ல நாள். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. செய்தொழில் செய்பவர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். மொத்தத்தில் காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள், சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி, வாராகி தாயாரை வணங்கி, முருகப்பெருமானை வணங்கி நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சாதாரணமாக நாம் வீடு கட்டும் போது பூமி பூஜை போடுவோம். இந்த பூமி பூஜை என்பது நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புழு பூச்சிகள் போன்றவை நாம் வீடு கட்டும்போது அவற்றுக்கு தொந்தரவு ஏற்படும். ஆகவே அந்த சாந்திக்காக நாம் பூமி பூஜை போட்டு இல்லத்தை கட்ட துவங்குகின்றோம். சொந்தமாக இடம் வாங்கி அதில் வீடு கட்ட தொடங்கும் போது இனம் தெரியாத எதிர்பாராத வகையிலே பல தடைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எழக்கூடும். வீடு எழுப்பத் தொடங்கிய தருணத்திலே இருந்து நிலைப்பாடு செல்ல செல்ல தாமதங்கள் ஏற்பட்டு பணிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருந்தால் அந்த நேரத்திலே நாம் மனது மிகவும் கலங்கி விடுவோம். ஏனென்றால் ஒருவருக்கு வீடு கட்டுவது என்பது அவருடைய வாழ்நாள் லட்சியம். எல்லோருமே கஷ்டப்பட்டு உழைத்து அந்த இலக்கை அடைகின்றோம். அப்போது அதிலே ஏற்படுகின்ற தாமதங்கள் என்பது நம்முடைய மனதுக்கு மிகுந்த வலியை கொடுக்கும். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆலயத்துக்கு சென்று ஆலயத்தின் வளாகத்திலே இருக்கின்ற, அதாவது யானை இருக்கின்ற கோவிலுக்கு செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட தடைகள் ஏற்படுகின்றது என்றால் யானை இருக்கின்ற கோவிலுக்கு சென்று அந்த யானையிடம் ஆசி வாங்க வேண்டும். அதோடு யானைக்கு உண்ணுவதற்கான உணவுகள் என்ன என்பதனை அந்த பாகனிடம் விசாரித்து தெரிந்து கொண்டு அதனை திங்கட்கிழமைகளிலோ அல்லது செவ்வாய்க்கிழமைகளிலோ ஒருவேளை உணவு வாங்கி தருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படி வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் இந்த தடைகள் தவிடுபொடி ஆகும். அத்தோடு இந்த யானையினுடைய சாணத்தை பாகனுடைய அனுமதி பெற்றுக்கொண்டு வாங்கி வந்து உங்களுடைய கட்டி கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா வீடு, அங்கே கட்டி முடிக்கப்படாத வீட்டின் ஈசானிய மூலையிலே வைத்து விடுங்கள். அப்போது அப்பகுதியை பள்ளம் தோண்டி அதிலே புதைத்தும் விடுங்கள். இந்த யானையினுடைய சாணத்தை 48 மணி நேரம் அல்லது 48 நாட்களுக்குள் தடைப்பட்டிருந்த பணிகள் எல்லாம் மீண்டும் வேகம் எடுப்பதை நீங்கள் கண்ணார காணலாம். இதனை செய்து அந்த அனுபவத்தின் மூலமாக வீட்டை நல்லபடியாக முடித்து குடியேறியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதேபோல் நீங்கள் வசிக்கின்ற பகுதியிலே யானை இல்லை என்றால் வலம்புரி சங்கு இருக்கின்றதல்லவா, அந்த வலம்புரி சங்கு செய்கின்ற இடத்திலே இருந்து வாங்கி வந்து வீட்டினுடைய அறையிலே வைத்து விடுங்கள். கடற்கரையிலே சென்றால் அங்கே நிச்சயமாக வலம்புரி சங்கு விற்பனைக்கு கிடைக்கும். அதனை வாங்கி வாருங்கள். வலம்புரி சங்கிலே பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி ஆகிய மூலிகைகளை போட்டு தூளாக்கி அதனோடு சிறிதளவு நீரையும் சேர்த்து மாலையிலே செய்து நாள் முழுவதும் இந்த நீரை பூஜை அறையிலே வைத்து விடுங்கள். அதாவது முதல் நாள் மாலையிலே இவற்றை செய்து சங்கிலே ஊற்றி பூஜை அறையிலே வைத்து விடுங்கள். அடுத்த நாள் காலையிலே குளித்துவிட்டு நன்றாக இறைவனை மனதிலே நினைத்து கொண்டு இந்த வீட்டு தொடர்பான தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும், வீடு நல்லபடியாக கட்டி முடிக்க வேண்டும் என்று முழுமையாக பிரார்த்தனை செய்து கொண்டு, நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த நீரை சிறிதளவு அருந்திவிட்டு வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். எந்த இடத்திலே உங்களுடைய வீட்டிற்கான பணிகள் நடைபெறுகின்றதோ அங்கும் அந்த புனித நீரை தெளிக்க வேண்டும். 48 நாட்களுக்குள்
உங்களுடைய நிலம் தொடர்பான பிரச்சனைகள் விலகி வீடு கட்டும் பணிகள் விரைந்து நடைபெறுவதை கண்ணார காணலாம். மிக மிக எளிதான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம். ஆகவே வீடு கட்டி கொண்டிருக்கின்றீர்கள், தடை ஏற்பட்டு விட்டது, தாமதங்கள் ஏற்படுகின்றது, ஏதோ ஒரு காரணத்தினாலே தாமதம் ஏற்படுகின்றது என்றால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்கள் செய்தால் நிச்சயமாக அந்த தடைகள் விலகி வீடு மிக விரைவிலே நிறைவு பெறும். அதேபோல் வீட்டை கட்ட ஆரம்பிக்கும் போதே அதற்கு முன்னமேயே என்ன செய்ய வேண்டும் என்றால் பைரவருக்கு அனுதினமும் காலை மாலை இரு வேளைகளிலேயும் அன்னம் கொடுங்கள். அதேபோல் உங்களுடைய இல்லத்துக்கு அருகிலே புறாக்கள் நடமாட்டம் இருந்தால் புறாக்களுக்கு உணவளியுங்கள். புறாக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கு தடைகள் இருக்காது, லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். ஆலயங்களிலே பார்த்தீர்களானால் எல்லா ஆலயங்களிலும் பெரிய ஆலயங்களிலே புறாக்கள் இருக்கும். எங்கெல்லாம் புறாக்கள் இருக்கின்றதோ அங்கு நிச்சயமாக நல்ல ஒரு தன ஆகர்ஷணம் இருக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஆகவே இவற்றையெல்லாம் செய்யுங்கள். வீடு கட்டி கொண்டிருக்கின்றோம், தடை வந்துவிட்டதே என்று கலங்கி நிற்காதீர்கள். இந்த பரிகாரங்களை செய்தால் நிச்சயமாக தடைகள் தவிடுபொடியாகும். வீடு நல்லபடியாக நிறைவு அடைந்து கிரகப்பிரவேசம் செய்து குடிபுகுவீர்கள். ஆகவே இந்த எளிய பரிகாரங்களை செய்து வாழ்க்கையிலே உங்களுடைய இலக்கை அடையுங்கள். எல்லோருக்கும் இறையருள் துணையாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.